நல்ல கர்த்தரை துதிக்கிற நேரம், கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், கர்த்தரை உயர்த்துகிற நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் நல்ல சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணு. சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து அவருடைய நாமங்களெல்லாம் சொல்லி துதிங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், 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 ஒரு அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், அவர் செயல்களிலே மகத்துவமானவர், ஒரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் கர்த்தர் எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறார். உதவி பெற்ற எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், நன்மை பெற்ற எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஆராதிப்பதற்கு நல்ல தெரிந்தவர்கள் நாம், பழகினவர்கள் நாம். நல்ல முழு பலத்தோட, முழு மனதோட, முழு இதயத்தோட கர்த்தரை பாட போகிறோம். நல்ல உற்சாகமாய் கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலை கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நம்மை மறவா அவர் கிருபை. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ தேவைகள் நெருக்கி
அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கத்த செய்த நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து துதிக்கணும். ஹல்லேலூயா. ஏசப்பா நீங்க செஞ்ச எல்லா நன்மைக்கும் நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையில் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றா நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நல்ல பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல தூங்கி காலையில் சந்தோஷமா எழும்ப தேவன் உதவி செய்தார். எழும்பும் போது நமக்கு எந்த மன குழப்பமும் இல்லை. நல்ல பீஸ் ஆஃப் மைண்டா, நல்ல தெளிந்த சிந்தையோடு சந்தோஷமான மனநிலையோடு எழும்ப கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளிலும் ஆண்டவர் கூடவே இருக்கிறார். நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறார். அதெல்லாம் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவர், நீங்க என்ன கரம் பிடித்து நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உடன்படிக்கையின் தேவனாய் அந்த உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராய் இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை செய்து அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி என்னை ஆசீர்வதித்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம். உங்க சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்து. அவர் புகழ்ச்சிக்குரியவர், மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. ஒருபோதும் மங்காத புகழ். ஆமேன். அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் புகழ். அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அவங்க பொறுப்புல பதவியில் இருக்கும்போது தான் புகழ். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. எத்தனை காலங்கள் மாறி இருந்தாலும், எத்தனை ராஜ்யங்கள் மாறி இருந்தாலும் ஆண்டவர் அதே மகிமையோடு தான் இருக்கிறார். ஆண்டவர் அதே புகழ்ச்சியோடு தான் இருக்கிறார். அவருடைய கனம் ஒரு நாள் குறைந்து போகல. அவருடைய மகிமை ஒரு நாளும் குறைந்து போகல. ஹல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் சாட்சியா இருக்கிறோமா? Thank you Jesus. மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே. மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே. நிரந்தர அதிகாரம் உள்ளவர், நித்தியமாய் எங்களை ஆள்பவரே. நிரந்தர அதிகாரம் உள்ளவரே, நித்தியமாய் எங்களை ஆள்பவரே. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா நீரே ராஜாதி 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 ராஜா. பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே, பெரிய காரியங்கள் செய்பவர். ஆமென். பெரிய காரியங்கள் செய்பவரே, சகல அதிகாரம் உள்ளவர். சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே, சகல அதிகாரம். சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா நீரே ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜா. தொழுகைக்கும் துதிக்கும் அதிபதியே, மகத்துவம் மாட்சிமை உடையவரே. தொழு
தொழுகைக்கும் துதிக்கும் அதிபதியே, மகத்துவம் மாட்சிமை உடையவரே, கிருபையின் ஐஸ்வர்ய சம்பன்னரே, மரணத்தை ஜெயித்த மன்னவரே, கிருபையின் ஐஸ்வர்ய மரணத்தை ஜெயித்த மன்னவரே, ராஜா இயேசு ராஜா, ராஜா நீரே ராஜாதி 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 ராஜா. ஹல்லேலூயா. அவர் துதியில சிங்காசனம் அமைத்து ஆளுகை செய்கிறார். ஆமென். அப்ப எங்கெல்லாம் ஆண்டுடைய ஜனங்கள் அவரை துதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் யார் இருக்கா? ஆமா, சிங்காசனத்துல ராஜா உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னாலே ஏதோ செய்ய போறாருன்னு அர்த்தம். தன்னுடைய ஜனங்களுக்காக ஏதோ செய்ய போறார். அல்லேலூயா. அல்லது அவர்களுடைய குறைவுகளை கேட்டு அதற்கு ஏதோ செய்ய போறார். தேவையில்லாம ராஜா சிங்காசனத்தில் என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். அப்ப துதிகள் இருக்கிற இடத்துல நம்முடைய தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார்னா என்ன நடக்க போகுது? அவருக்கு முன்பாக இருக்கிறவங்களுக்காக புதிதாய் கட்டளைகள் பிறப்பிக்கப்பட போகிறது. அவர்களுடைய நன்மைகளுக்காக, அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக புதுசா ஏதோ ஒன்று ராஜா அறிமுகம் செய்வார். அல்லேலூயா. அப்போ இப்ப நம்முடைய கவனம் எல்லாம் நமக்கு முன்பாக சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்திருக்கா? ஆண்டவர் ஆளுகை செய்கிறவரா, நமக்காக ஏதோ ஒன்றை செய்ய போகிறவரா, புதிய கட்டளை ஒன்றை நமக்காக பிறப்பிக்க போகிறவரா, நாம எதிர்பார்த்து வந்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவரா நீங்க பார்த்து அவரை துதிக்கணும். அல்லேலூயா. அப்ப ராஜா நமக்கு முன்னாடி இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? ராஜா முன்னாடி கவலையா இருந்தா ராஜாக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குல்ல. என்னுடைய ஜனம் ஏன் இப்படி கவலையா இருக்கு? நான் உங்களுக்கு என்ன குறை வச்சுட்டேன்? அப்படி என் நாட்டு மக்களுக்கு நான் என்ன செய்யாம விட்டுட்டேன்? அப்படி வருத்தப்படுவார்ல. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது குறை வச்சிருக்காரா? இல்ல. ஒருவேளை குறை இருந்தாலும் இப்ப ராஜ சமூகத்தில் வந்திருக்கிறதுனால உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, கண்டிப்பா கேட்டு அதை செஞ்சிருவார். அதனால இப்ப கவலைப்படுறதை வெளிப்படுத்தக்கூடாது. இப்ப ராஜாவுக்கு முன்னாடி நான் சந்தோஷமா இருக்கேன், அந்த ஒரு மனநிலையோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா, தேவன் எனக்கு முன்பாக வீற்றிருக்கிறார், அவர் என் நடுவில் வீற்றிருக்கிறார், அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், அவருக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஆண்டவர் எனக்காக புதிய கட்டளைகளை பிறப்பிப்பார். அந்த விசுவாசம் எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையோட ஸ்தோத்தரிப்போம், நம்பிக்கையோட ஸ்தோத்தரிப்போம், நம்பிக்கையோட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை கரங்களில் உடைய தேவன் அவர். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கும் தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் அவர். ஓ ஜீசஸ். ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராய், அதிகாரம் உள்ளவராய், ஆளுகை செய்கிறவரா எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் எழுந்தருள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நிலைகளிலேயும் நீங்கள் கர்த்தரை பார்க்கணும். அவர் முன் செல்லுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அமர்ந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் முன் செல்லுகிறவர். அப்ப அவர் நமக்கு முன் சென்றால் வழிகள் எல்லாம் செவ்வையாயிரும். ராஜ பாதைங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. என்ன பாதை? ராஜ பாதை. சாதாரணமா நாம நடக்கிற பாதை மாதிரி என்ன பாதை இருக்காது, ராஜ பாதை. அப்ப நமக்கு முன்னாடி யார் போறா? ராஜா போறார். அப்ப அவருக்கு பின்னாடி போற நாம எந்த பாதையில நடப்பவர்கள்? சந்தோஷமா சொல்லுங்க, நான் ராஜ பாதையில நடப்பவன்.
அப்ப ராஜ பாதையில நீங்க நடக்கும்போது அந்த பாதையில ஏதாவது தடை இருக்குமா? நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சீஃப் மினிஸ்டர் வராருன்னா ஸ்பீடு பிரேக்கர்லாம் காணாம போயிடும். நம்ம ஏரியாவில் இருக்கிற ஸ்பீடு பிரேக்கர்லாம் அங்கங்க பள்ளம் மேடா இருந்த ரோடெல்லாம் ஒட்டு போட்டிருப்போம். ஆமென். எரியாம இருக்கிற லைட்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? ஏரிய ஆரம்பிச்சிடும். 25 கிலோமீட்டருக்கு முன்னாடியே டிராஃபிக்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. வண்டி இன்னும் எங்கே வரல, பக்கத்தில் வரல, எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கே நிற்கி. இதெல்லாம் ராஜ பாதையில் இருக்கிற ஆசீர்வாதம். இன்னைக்கு துதிச்சிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில் உங்களுக்காக இப்படி ஆயத்தம் பண்ணி வைப்பார். உங்க பாதைகளெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? செவைப்படுத்துகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும். பாடுவோம். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை உன் தடைகளை உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும். ஆமென். ஓ, என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைக்கும் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும். ஆமென். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஹalleluya. பாதைகளில் உள்ள தடைகள் விலகுவதாக. பாதைகளிலே குறுக்கிடுகிற சத்துருக்கள் நிர்மூலமாவார்களாக. பாதைகள் இல்லாத இடங்களில் பாதைகள் உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு வழி இதுவே என்று நீர் அவர்களை வழி நடத்துவீராக. கர்த்தர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. இந்த வழிகள் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். சில நேரத்தில் நாமே நம்முடைய வழிகளை தெரிந்து கொள்ளுகிறோம். சில நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வழிகளிலே நம்மை நடத்துகிறார். சில நேரத்தில் சில பாதைகளில் நாம் நடத்தப்பட நிர்பந்திக்கப்படுகிறோம். இப்போ நான் கர்த்தருடைய பிள்ளை தான், கர்த்தருக்கு பயப்படுறவன் தான். எனக்கு என் சொந்த வழியில் நடத்தப்பட விருப்பம் இல்லை. நான் தேவனுடைய வழியில் தான் நடத்தப்படணும். ஆனால் இப்போ நீ சூழ்நிலை என்ன செய்யுது? தள்ளது. என்ன செய்ய? அது தப்பா போயிருமா? இல்லை, அதுலேயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, அதை நன்மையா திருப்ப
ஆண்டவரால முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க பைபிள்ல ஒபதியா அப்படின்னு ஒரு தேவ மனுஷனை பார்க்கலாம். எலியாவின் நாட்களில் வாழ்ந்த ஒரு மனுஷன், அரண்மனை உத்தியோகஸ்தர். எலியா சொல்லிட்டு போயிட்டார், என்னுடைய வாக்கின்படி அன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆகாப் ராஜாவுக்கு இப்ப பயங்கர டென்ஷன். எலியா கையில கிடைச்சான்னா துண்டு துண்டா செஞ்சிருவான், பிச்சிருவான். எலியாவை கண்டே பிடிக்க முடியல. தேசத்துல பஞ்சம், பயங்கரமான வறட்சி. இப்ப தண்ணிய தேடு, எங்கேயாவது தண்ணி இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்றாங்க. யாரு? ராஜாவும் ஒபதியாவும் பிளான் பண்றாங்க. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. ராஜா சொல்றான், நான் இந்த பாதையா நான் போறேன், நீ இந்த பாதையா போன்ட்டான். நீங்க இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராஜா இந்த பாதையில் நீ போன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒபதியா மறுக்க முடியுமா? கண்டிப்பா மறுக்க முடியாது. அப்ப அந்த பாதையில போய்தான். இப்ப ராஜா நான் ஒரு பாதையில போறேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கும்? நெளிவு சுழிவு இல்லாம, பள்ளம் மேடு இல்லாம, உடம்பு வலிக்காம, அந்த ரதத்துல ஒரு ஊர்வலம் போயிட்டு வர்ற மாதிரி அவர் என்ன செஞ்சிருவார், போயிட்டு வந்துடுவார். ஆனா போறது தண்ணியை தேடி. அல்லேலூயா. ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஆனா இந்த மனுஷன் இவன் காட்டு வழி அணிச்சு வேண்டியிருக்கும், போக வேண்டியது இருக்கலாம், மலையில் ஏறி போக வேண்டியது இருக்கலாம், பள்ளத்தாக்கில் இறங்க வேண்டியது இருக்கலாம், ஆள் நடமாட்டமே இல்லாத இடங்களுக்கெல்லாம் இவன் செய்ய வேண்டியது இருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? யாரு கண்ணுக்குமே தெரியாத எலியா வந்து நிற்கான் ஒபதியாவின் பாதையில். எலியாவை பார்க்கவே முடியாது. என்ன, எலியாவை மறைச்சு வச்சிருக்கிறது யாரு? கர்த்தர். ஆனா இப்ப யார் கண்ணுக்கு யார் தெரியுதா? ஒபதியா கண்ணுக்கு எலியா தெரியும். இந்த ஆகாப் ஒரு டைம்ல எலியாவை தேடாத இடமே கிடையாது, எலியாவை கண்டுபிடிக்க அனுப்பாத ஆளே கிடையாது. ஆனா ஒரு சிக்னல் கூட கிடைக்கல. எலியா இங்கதான் இருக்கிறாருன்னு ஒரு சின்ன அடையாளம் கூட அவனுக்கு நிச்சயல. ஆனா இப்ப பாருங்க, ராஜா வேற வழி இல்லை, நீ இந்த வழியா போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நிர்பந்திக்கப்பட்ட பாதையில போறான். அவனுக்கு முன்னாடி யார் நிக்கா? எழுப்புதல் வீரன் நிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய மனிதன் நிக்கிறான், வரங்களை உடையவன் நிக்கிறான். பார்க்கணும்னு சொல்லி ஆசையா என் கண்ணு துடிக்குதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நபர் நிக்கிறான். அல்லேலூயா. இவனை சந்திப்பதும், இவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்பதும், கர்த்தர் சொல்ற சத்தத்தை இவன் வாயிலிருந்து கேட்பதும் அபூர்வம். நாட்டில் யாருக்குமே இல்லை அந்த பாக்கியம். ஆனா நிர்பந்திக்கப்பட்ட வழியில நடந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தார். ஆராதனையில நீங்க யாராவது இப்படி நிர்பந்திக்கப்பட்டு தான் நான் நடந்துட்டு இருக்கேன் பாஸ்டர், இது நானா விருப்பப்பட்டு நடக்கல, நிர்பந்தம். ஆனா என்ன செய்யறதுன்னு எனக்கு. ஆனா கர்த்தர் அந்த பாதையில உங்களுக்கு ஆச்சரியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேற யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தெல்லாம் அதுல பாப்பீங்க, நன்மைகளை பாப்பீங்க. தேசமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் கூப்பிடாம வந்து நிக்கிறான், தேடாமலே அவன் கண்ணுக்கு தெரியுறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய சித்தத்தின்படி நீங்க நடக்க ஒப்பு கொடுத்து, சில கடினமான நிர்பந்தங்களின் நிமித்தம் ஒரு வழியில போயிட்டு இருந்தாலும் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதுல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ராஜாக்களுக்கு கிடைக்காத அந்த அப்பாயின்மெண்ட் யாருக்கு கிடைக்கும்? ஒபதியாவுக்கு கிடைக்கும். அவன் சொல்றான், நீ போய் ஆகாபிட்ட சொல்லு, நான் அவனை பார்க்க வரேன். கர்த்தர் வந்து ஆகாபுக்கு உன்னைய காண்பின்றார் எலியாவை. ஆனா ஆகாபுக்கு அவன் தன்னை காட்டாம ஒபதியாவுக்கு காண்பித்து சொல்றான், நீ போய் சொல்லு ஆகாபை நான் மீட் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தரணும்னா நீங்க உங்க வழிகளை முற்றிலும் யாருக்கு ஒப்பு கொடுத்துரும்? கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கமிட் பண்ணி, என் பாதைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய வழியில் என்ன நீங்க நடத்துங்கப்பா, உம்முடைய பாதைகளில் என்ன நடத்துங்கப்பா. சில நேரத்தில் சூழ்நிலைகள் என்னை நிர்பந்திக்கிறது, சில அதிகாரங்கள் என்னை நிர்பந்திக்கிறது. ஆமென். சில அதிகாரிகள் என்னை நிர்பந்திக்கிறார்கள். அல்லேலூயா. சில கடினமான
பாதைகள் வழியாக நான் நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தாலும் ஆண்டவரே, ஆச்சரியத்தை காண பண்ணுகிற தேவன், அற்புதத்தை காண பண்ணுகிற தேவன், யாருக்கும் கிடைக்காத நன்மைகளை எல்லாம் கொடுக்கிற கர்த்தர், எங்களுக்கும் நீங்க அப்படி தருகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வழியில நாங்கள் நடப்போம் ஆண்டவரே, உம்முடைய பாதைகளிலே நாங்கள் நடப்போம் ஆண்டவரே. மேக ஸ்தம்பமே எங்களை நடத்துங்கப்பா, அக்கினி ஸ்தம்பமே எங்களை நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, செவ்வையான வழியில் எங்களை நடத்துங்கப்பா. நீர் விரும்பும் அந்த நல்ல பாதையில் எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் கரத்தை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. Thank you Jesus. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, துணையாளரே. யோசபாத் நல்ல ஒரு கர்த்தருடைய மனுஷன்தான். ஆனா அவன் ஆகாபோட சம்பந்தம் கலந்ததுனால அவன் அழைத்த போது, யுத்தத்திற்கு என்னோடு துணைக்கு வர வேண்டும் என்று அழைத்த போது நானும் வரேன் அப்படின்ட்டான். ஏன்னா இப்ப அலையன்ஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் இப்ப மீற முடியல. சொல்லிட்டேன், நானும் நீனும் ஒன்று. நீ எலும்புனா நான் மாம்சம், உன் ஜனம் ஏன் ஜனம், உன் குதிரை ஏன் குதிரை, எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ வாயில சொன்னதோட என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. யுத்தத்துக்கு வான் கூப்பிடுறான். பிரஸ்டீஜ் இஷ்யூ, ஈகோ, ரெடி நான் வரேன்ட்டான். அலையிறாங்க, 7 நாளா தண்ணி இல்லை. இப்ப பாருங்க, அவன் சொல்றான் கர்த்தர் தான் நம்மளை இழுத்து கொண்டு வந்து எங்க விட்டுருக்காரு. யோசபாத் சொல்ல, கூட உள்ளவன் சொல்றான் கர்த்தர் இழுத்து கொண்டு வந்து விட்டுட்டாரு. மிருக ஜீவன்கள் நம்மளாம் தண்ணி இல்லாம சாகுறதுக்கு கர்த்தரா இழுத்து கொண்டு வந்து விட்டாரு. அல்லேலூயா. இப்பதான் இவருக்கு டக்குன்னு கிளிக் ஆகுது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இங்க யாராவது இருக்காங்களா? அல்லேலூயா. ஏன்னா வழி தப்பிட்டுன்னு தெரியுது, வழி தவறுன்னு தெரியுது. இப்படி இருந்திருக்க கூடாதுன்னு இப்ப புரியுது. ஆனா இப்ப மறுபடியும் அவன் மைண்ட் எங்க வருது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இருக்கா, நான் சரியான வழியை தேர்வு செய்து போறதுக்கு எனக்கு கர்த்தருடைய. அப்பதான் சொல்றாங்க, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அப்ப அவன்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, விடு வண்டி அண்டான். இஸ்ரவேலின் ராஜா பார்த்து, உனக்கு இங்க என்ன வேலை, நீ போன்ட்டான் தீர்க்கதரிசி. ஏன்னா அவன் ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு என்ன செய்ய மாட்டான், நடக்க மாட்டான். ஆனா பின்னாடி நிக்கிறது யாரு, யூதாவின் ராஜா யோசபாத். அவன் சொல்றான், அவனுக்காக தான் இப்ப கர்த்தருடைய வார்த்தை சுரமண்டலத்தில் கொண்டு வாங்க. கர்த்தர் தம்முடைய ஆவியில அவன் மேல இறங்கினார். அவன் வார்த்தை வருது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். வாய்க்கால மட்டும் வெட்டுங்கன்ட்டான். அல்லேலூயா. மறுநாள் காலம் அப்படியே நடந்தது. தண்ணீர் ஆண்டுடைய கிருபையினால் அந்த வார்த்தை அப்படியே நடந்தது. இப்ப பாருங்க, வழி தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் தலைவிதின்னு சமாளிக்கல, அலைஞ்சி பார்ப்போன்னு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணல. இவன் கூட சேர்ந்ததுக்கு இதை சேர்ந்து அனுபவிச்சுதானே ஆகணும்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு அப்படியே இந்த நாய் வேஷம் போட்டா குலைச்சுதான் ஆகணும், அந்த கதைக்கு வரல. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேணும், நான் வழி நடத்தப்படுவதில் எனக்கு ஒரு வார்த்தை வேணும். இன்னைக்கு அப்படிதான் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறோம்.
சில காரியங்களின் வழியாக நம்ம போயிருக்கலாம், சூழ்நிலை நிர்பந்தம், ஓகே லெட் இட் மீ. ஆனா இப்போ we need a word from God. தேவனிடத்திலிருந்து நமக்கு தேவை வார்த்தை தான். அதுக்கு ஒவ்வொரு நாள் அதிகாலையில் வந்துடணும், அந்த நாளை துவங்கும் போதே வந்துடணும், நாம நம்முடைய வேலையை செய்யறதுக்கு முன்னாடி வந்துடணும். அல்லேலூயா. அதுக்கு எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஒவ்வொரு புதிய நாளின் அதிகாலை பொழுதிலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டீங்கன்னா அவர் தம்முடைய கருணையை காண்பிப்பார், தம்முடைய வழியை தெரிவிப்பார். அவர் விரும்பும் பாதைகளில் தினமும் நடப்பதற்கு அவர் நம்மை கரம் பிடிப்பார். கைகளை உயர்த்தி உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, நீர் விரும்பும் உம்முடைய நல்ல பாதைகளை எனக்கு டெய்லி காட்டணும்பா. எத்தனை பேர் இந்த ஆராதனையில் உங்களை அப்படி அர்ப்பணிக்க விரும்புறீங்க? தேங்க்யூ ஜீசஸ். உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும். உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆருயிரே. எங்களை முழு மனதோடு அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய வழிகளில் நடப்பதற்கு. அதிகாலையில் உங்கள் சமூகத்தில் அந்த வழிகளை அறிந்து நடக்க வந்து நிற்போம் ஆண்டவரே. எங்களுக்கு உங்களுடைய வழிகளை தெரியப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.